இதில் ஒரு சின்ன கருத்து என்னென்னா, ஒரு கிரகம் எங்கே இருக்குது, யாரோட சேர்ந்துருக்கு, என்ன சாரம் பெற்றிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் அந்த கிரகம் நன்மையை செய்யுமா, அது நல்லவரானாலும் கெட்டவரானாலும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு 60% நம்ம வரணும். ஆனால் இந்த லக்னத்தில் பிறந்தாலே இந்த கிரகங்கள்லாம் 40% நன்மையை செய்யும், இந்த கிரகங்கள்லாம் 40% தீமையை செஞ்சே தீரும். அதில் மாற்றம் இல்லை. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீதி இருக்கிற 60% அது உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிடுங்க. இப்போ மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றாலே, இப்போ நான் சொல்ல போகிற தசைகள் நோட் பண்ணிக்கிடுங்க. நன்மைகளை செய்கின்ற தசைகள் மீன லக்னத்திற்கு முதன்மையாக செவ்வாய் தசை, அதனை அடுத்ததாக குரு தசை, அதை அடுத்ததாக சந்திர தசை, இறுதியாக சொத்து பத்து சேர்க்கை பொருளாதாரம் வருகிற போது புதன் தசை. இந்த 4 தசைகளும் நன்மையை செய்யும். இந்த தசைகள் நடந்தாலே 40% நன்மை உறுதிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக ஒருவர் தசாநாதன் இன்னொருவர் புத்திநாதனாக வருகிற அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குருதசைன்னு எடுத்துக்குவோம். குருதசையில் செவ்வாய் புக்தி, குருதசையில் சந்திர புக்தி, குருதசையில் புதன் புக்தி. செவ்வாய் தசைன்னு எடுத்துக்கிறோம். செவ்வாய் தசையில் குரு புக்தி, செவ்வாய் தசையில் சந்திர புக்தி, செவ்வாய் தசையில் புதன் புக்தி. அந்த மாதிரி ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் அவங்களுக்குள்ளவே தசா புக்தி நடத்துகின்ற பொழுது அந்த காலகட்டம் ரொம்ப சூப்பர். நல்ல வளர்ச்சியையும் அடுத்த கட்ட நகர்வையும் அதை அழகாக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் அதிகமாக உழைச்சி நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய வேலையை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா?